வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தற்போது ரேஷன் கடைகளில் கொண்டு வரப்படுது. அதை பற்றின முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரேஷன் கடையில் நிறைய யூசர்ஸ் அப்படிங்கிறது இப்போ புதுமையாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக ரேஷன் கடைகளை முழுக்க நவீனமயமாக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஈக்யூஐசி ஆதார் சரிபார்ப்பு, பயோமெட்ரிக்கு, பொருள் வழங்குறதுல டெண்டர், தாய்மானவர் திட்டம், வீடு தேடி ரேஷன் வர்றது, எதிர்காலத்தில் ஃபேஷியல் ரெகக்னைஷன் தொழில்நுட்பம்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரேஷன் கடை வாயிலாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பயன்பெற முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது கூடவே இப்போ 2500 கொடுக்கறதுக்கான என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நிறைய ஜாக்பாட் அறிவிப்பு அப்படிங்கிறது திடீர்னு சட்டப்பேரவையில் நடத்தப்படுது. அதை பற்றின முக்கியமான அப்டேட்டும் அண்ட் மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை திட்டம் பற்றின ஒரு சில அப்டேட்டையும் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ரேஷன் கடை வாயிலாக அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாமாயில் எண்ணெய் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அத்தியாவசிய பொருட்களாக மலிப்பு விலையில் கொடுத்துட்ருக்காங்க. இதனால் ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லாமல் நடுத்தர மக்களும் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துற வகையில் இது ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ரேஷன் கடை பொருட்கள் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுமே இணைஞ்சு தான் கொடுக்குது. மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு ரேஷன் சார்பாக 14,000 கோடி அளவுக்கு நிதியுதவி அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைய நவீனமயமாக்கு முறையை நம்மளுக்கு ரேஷன் கார்டில் கொண்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப முக்கியமான முதல் விஷயம், இது முதலமைச்சர் கிடையாது, மத்திய அரசுமே இதை வலியுறுத்திருக்கு. அப்படி என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படிங்கிறது. முதல்ல இகேஒய்சி அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா ரேஷன் கடைகளுமே மாதம் உங்களுக்கு ரேஷன் முகாம் அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரேஷன் முகாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்ட வட்டாரங்களை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் அவங்களுடைய விவரங்கள் சரியாக இருக்குதா அப்படின்றத உறுதி செய்ததுக்காக தான் இகேஒய்சி அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது. இதை எல்லாருமே கட்டாயம் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு அரசில் பிடிஎஸ் இணையதளத்தில் தற்போது ஆதார் இகேஒய்சி தொடர்பாக அறிவுறுத்துதல் இடம்பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஏஏஒய், பிஹெச்ஹெச் இது மாதிரியான குடும்ப அட்டை பிரிவுகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உங்களுடைய இகேஒய்சி அப்படின்றத கட்டாயம் செஞ்சுருக்கணும்னு சொல்லி மாவட்ட அலுவலகங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு மத்திய அரசிட்டிருந்து. கட்டாயம் ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகை அந்தியோதயா அன்னயோஜனா அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழே பயன்படக்கூடியவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, நீங்கள் எல்லாரும் கைரேகை பதிவை கட்டாயம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரேஷன் கார்டிலேருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களும் உடனுக்குடன் வந்து சேரும். குறிப்பாக இதோடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது ரேஷன் கார்டில் இறந்து போனவர்கள் தொடர்ந்து இருப்பதும், ஒரே நபருடைய பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கிறது, இது மாதிரியான தகவல்கள் அப்படிங்கிறது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டில் என்பிஹெச்ஹெச் குடும்ப அட்டைதாரர்களிடையே இகேஒய்சி சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. அதனால் உங்கள் குடும்ப அட்டையில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு முறை சரிபார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருடைய கைரேகையும் நீங்கள் அதில் போய் பதிஞ்சிருங்க. குறிப்பாக அது சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் அதை செஞ்சாகணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம ரேஷன் கார்டில் கொண்டு வந்திருக்கக்கூடியது ஃபிங்கர் பிரிண்ட் முறை தான். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்றையே உருவாக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, ரேஷன் பொருட்கள் வழங்குறப்ப இப்போக்கின்னு நம்மளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும்போது பாயிண்ட் ஆஃப் சேல் அல்லது பிஓஎஸ் கருவி மூலியமாக பயனாளியோடைய அடையாளம் சரிபார்க்கப்படுது. இதில் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் பயன்படுத்தப்படுது. அதனால தான் நம்ம கைரேகை போன்ற பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மூலியமாக அந்த நபர் உண்மையான குடும்ப உறுப்பினர் தானா அப்படின்றத நம்ம பண்ணுறோம். அதனால தான் ஒரு விரலில் கைரேகை படலைனாலும் இன்னொரு விரலை மாற்றி வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வாங்குகிறோம். என்னதான் நம்ம அப்படி வாங்கினாலும் வயது முதிர்வு, கடின உழைப்பு காரணமாக நிறைய பேருடைய கைரேகை அப்படிங்கிறது ரொம்ப தேஞ்சு போய் பயோமெட்ரிக் சரிபார்ப்பில் விழாமல் ரொம்ப நேரமாக காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு ஒரு மாற்றாக தான் இந்த ஃபேஷியல் ரெகக்னைஷன் சொல்லக்கூடிய முக அங்கீகார தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு கருவிழிகளை சிமிட்டுறது மூலியமாக உங்களுடைய ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். இதனால் முதியவர்கள் ரொம்ப நேரம் கைரேகை விழுகலை அப்படின்னு சொல்லி கவலைப்படவும் வேண்டாம், ரொம்ப நேரம் வரிசையில் நிற்கவும் வேண்டாம். இப்போ இருக்கிற நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே, இனிமேலேருந்து ரேஷன் கடையில் கைரேகை கிடையாதா, அப்போ ஃபேஷியல் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேருக்கு இதோட பேர் தெரியாமல் ஃபேஷியல்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஃபேஷியல் ரெகக்னைஷன் தொழில்நுட்பத்தை ரேஷன் கடைகளில், அதாவது ரேஷன் விநியோகத்தில் பயன்படுத்துறது தொடர்பாக தற்போது தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் இதை தற்போது தமிழ்நாடு
தமிழ்நாடு முழுசும் கட்டாயம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லினா எந்த ஒரு அறிவிப்பும் அதிகாரமாக வரல. ஆனால் ஒரு சில இடங்களில் டெமான்ஸ்ட்ரேஷன் முறையில், அதாவது பரிசோதிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பரிசோதனை முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருது. அந்த ஃபேஷியல் ரெகக்னைஷன் பற்றிய அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது, யாருக்கு பொருந்தும், ஃபிங்கர் பிரிண்ட் தொடருமா, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கு மாற்று வசதி எதுவும் இருக்குமா, இந்த மாதிரியான எல்லா அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதில் வெளியிட்டு தான் ஆவாங்க. ஏன்னா எல்லாரையும் கருத்தில் கொள்ளலும் இல்லையா, அதனால தான். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா அதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்லே போட்டுறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரேஷன் கடையில் ஏற்பட்ட மாற்றம் இ டெண்டர் அப்படிங்கிறது தான். இ டெண்டர் மூலியமாக ரேஷன் கடைகளில் எப்படி தெரியுமா பொருட்கள் எல்லாமே வாங்கப்படுது. தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் பொது விநியோக திட்டத்திற்கான அரிசி மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள், அது பருப்பு, சர்க்கரை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இ டெண்டர் உள்ளிட்ட முறைகள் மூலியமாக தான் கொள்முதல் செய்கிறாங்க, வாங்குறாங்க. குறிப்பாக பருப்பு மாதிரியான ஸ்பெஷல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த பொருட்களுக்கும் இ டெண்டர் நடைமுறை அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. 2026 60,000 மெட்ரிக் டன் பருப்பு வகைகளை கொள்முதல் செய்வதற்கான இ டெண்டர் தொடர்பான ஆவணங்கள் அப்படிங்கிறது இப்போ வெளியாகி இருக்கு. இதன் மூலியமாக கொள்முதல் செயல்முறையின் போட்டித்தன்மை அண்ட் ஆவணப்படுத்தப்பட்ட நடைமுறை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். குறிப்பாக இது ஆன்லைனில் நடக்கிறதுனால எல்லாருக்குமே வெளிப்படைத்தன்மையாக எந்த ஒரு மோசடியும் நடக்காமல் இருக்கும். இதுக்கு இந்த இ டெண்டர் முறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இது எந்த மோசடியும் நடக்காது இனிமேல் ரேஷன் கடையில் அப்படின்றத உணர்த்தக்கூடிய விதமாக இருக்கும். 5வது அப்படிங்கிறது, அப்போ வெளிப்படைத்தன்மைனா அப்படின்னா என்ன, எப்படி வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஒரு பொருள் ரேஷன் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி பல கட்டிடங்களில் கடத்தப்படுது. அதாவது நான் வாங்குறேன் அப்படின்னா அது இன்னொரு குடோனில் வச்சுருக்கேன், அது இன்னொரு ஆளுக்கு விற்கிறப்ப அது இன்னொருத்தவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி கை மாறி வந்துட்டே இருக்குது. கொள்முதல் அப்படின்றதுல தர பரிசோதனை, கிடங்களை சேமிக்கிறது, போக்குவரத்து, ரேஷன் கடைக்கு விநியோகம், அதுக்கப்புறம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குறது, இந்த செயல்முறையில் டிஜிட்டல் பதிவு அண்ட் இ டெண்டர் போன்ற முறைகள் அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுத்தும் போது எல்லாருமே ஒரு பொருள் எங்கேருந்து வாங்குறாங்க, எவ்வளவு வாங்குறாங்க, எந்த அளவில் விநியோகம் செய்கிறாங்க, இது மாதிரி தகவலை எல்லாருமே கணிக்க முடியும். அதனால் எல்லாரும் கண்காணிக்கிறதுனால இதில் மோசடிகள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அது தவிர்க்கப்படுது. இதுதான் இந்த டிஜிட்டல் பிடிஎஸ் முறையோடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது. 6வது விஷயம், பருப்பு விஷயத்தில் என்ன முக்கியமாக இருக்குது தெரியுமா? தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் இது 2 பொருட்கள் வழங்கப்பட்டு இருக்கு. அதாவது ஸ்பெஷல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்திலேருந்து வழங்கப்படுது. தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது இதை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான கொள்முதல் செயல்முறையில் இ டெண்டர் பயன்படுத்தப்படுது. எனவே இனிமே பருப்பு வாங்குது தொடர்பான எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வாங்குகிறோம் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக இந்த இ டெண்டர் மூலியமாக கொள்முதல் என்ன நடக்குது, என்ன போகுது வருது அப்படின்றத எல்லா பொதுமக்களும் பாமர மக்களும் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஒரு முக்கியமான சிஸ்டம் என்ன தெரியுமா? பேக் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். ரேஷன் பொருட்கள் எல்லாமே தரம் ரொம்ப குறைவாக, தவிடு, கல், மண், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, பூச்சி அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்குது. ரேஷன் பொருட்களை எடை போட்டு கொடுக்கறதுலையும் அந்த எடை குறைவாக இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போவும் வந்துட்டே தான் இருக்குது கம்ப்ளைண்ட்ஸாக. இதை சரி செய்யக்கூடிய நோக்கத்தில் தான் ரேஷன் பொருட்களை எடை போட்டு சரியான அளவில் பேக் பண்ணி, எப்படி கடையில் நம்மளுக்கு எல்லா பொருளும் பேக் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. குறிப்பாக இந்த பேக் செய்யப்பட்ட பொருட்கள் வழங்கப்படுறதுனால எவ்வளவு எடை, எந்த பொருள், எந்த தொகுதி, தர விவரம் என்ன அப்படிங்கிறத தகவல்களை லேபிள் மூலியமாகவே அறிஞ்சு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இந்த சிஸ்டத்தில் கொண்டு வராங்க. இதை ஏற்கனவே போன ஆட்சி காலத்திலேயே பரிசோதனை முறையில் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில கடைகளில் அதாவது ரேஷன் கடைகளில் இந்த பேக் சிஸ்டம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இது நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அதனால் இதே விஷயத்தை இனி தொடரலாம் அப்படின்னு சொல்லி இது விரிவுபடுத்துறதுக்கான நடைமுறைகள் அப்படிங்கிறது தற்போது நடந்துட்டுருக்கு. அடுத்தது ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய முக்கியமான மாற்றம், தாய் மாணவர் திட்டம். ரேஷன் கடைக்கு வர முடியாத முதியவர்களுக்காக வீடு தேடி ரேஷன் பொருள் அப்படிங்கிறது. இது கடந்த ஆட்சியில் 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிட்ட நிதி பட்ஜெட் தாக்கலில் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் இந்த ரேஷன் பொருள் அப்படிங்கிறது வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அரசு திட்டவட்டமாக சொல்லியிருக்கு. குறிப்பாக முதியவர்கள், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அண்ட் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாருக்குமே வீடு தேடி பொருட்கள் வழங்கப்படும். குறிப்பாக இப்போக்கின்னு இருக்கிறது சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் தகவலின்படி 65 வயசுக்கு மேற்பட்ட முதியோர் அண்ட்
மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் வீடு தேடி பிடிஎஸ் பொருட்கள் எல்லாமே வழங்கப்படக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது இருக்குது. 60 வயசுக்கு மேலே இன்னும் அது பேச்சு தான் இருக்கே தவிர்த்து இன்னும் நடைமுறைப்படுத்தலை. ஆனால் 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் அப்படிங்கிறது தற்போதும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரேஷன் கடை மூலிமா நம்ம என்னென்ன தகவல்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ரேஷன் தொடர்பாக பல தகவல்களை டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளம் மற்றும் SMS சேவைகள் மூலியமாக அறிஞ்சிக்க முடியும். உதாரணமாக ரேஷன் கடையில் பொருள் இருப்பு தொடர்பான தகவல், கடை திறந்திருக்குதா இல்லை மூடி இருக்குதா, இது மாதிரியான தகவலை நீங்கள் ரேஷன் கடைக்கு போகாமல் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளம் மூலியமாகவே உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதனால் ரேஷன் கடையில் பொருள் இருக்கா இல்லையான்றதை நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும், கடை ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். இதனால் போகிற வர செலவு அப்படிங்கிறது குறையும். அண்ட் குடும்ப அட்டையில் பெயர் ஏதாவது உறுப்பினர் விவரங்களை சரி பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தளத்தில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த தளத்தின் மூலிமா பேர் சேர்க்கறது, நீக்கிறது, தலைவருடைய புகைப்படம் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே செஞ்சுக்கலாம். இது கூடவே உங்கள் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இறந்தவர்களுடைய பெயர் இருக்கா, இல்லை புதிதாக பெயர் ஏதாவது சேர்க்கணுமா, ஆதார் இணைப்பு சரியாக இருக்கா, மொபைல் எண் சரியாக இருக்கா அப்படின்றத இந்த டிஎன்இபிடிஎஸ் அப்படின்ற அந்த இணையதளத்தில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்கள் ரேஷன் கார்டும் உங்கள் ரேஷன் கார்டோடு இணைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த நம்பர் 2 மட்டும் இருந்தால் போதும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரேஷன் கடையை வெறும் பொருள் வாங்கக்கூடிய இடம் கிடையாதுங்க. இனிமேலேருந்து அது டிஜிட்டல் கார்டு வரும், ஆதார் அத்தன்டிகேஷன், இகேஒய்சி, பிஓஎஸ் மெஷினு, டெண்டர் டாக்குமெண்ட்ஸு அண்ட் அதை பற்றின தற்போதைய நிலை என்ன, ஸ்டாக் மானிட்டர் என்ன, டோர் ஸ்டெப் டெலிவரி, இது மாதிரி நிறைய விஷயங்களில் ரேஷன் கார்டில் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ரேஷன் கடைகளையுமே கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கடைகளையுமே ஸ்மார்ட் ஒர்க்கில் கொண்டு வரணும். நவீன தொழில்நுட்பம் கொண்டு வந்து எல்லாத்தையுமே ஸ்மார்ட் சிஸ்டம் மூலிமா மக்களுக்கு எல்லா சேவைகளுமே கிடைக்கணும். குறிப்பாக வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கணும். எந்த ஒரு முறைகேடுகளும் நடக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த செயல்முறைகள் எல்லாமே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள் ஊர் ரேஷன் கடையில் எதுவும் நடந்தால் கூட அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளம் வாயிலாகவே உங்கள் ரேஷன் கடையில் உங்கள் ஊழியர் உங்ககிட்ட தவறாக பேசுகிறாரு, ஒழுங்காக கொள்முதல் பொருட்களை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாலும் சரி, சரியான இடையில கொடுக்க மாட்டேங்கிறாரு, தரம் கம்மியாக இருக்குன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது, ஒழுங்கான இடையில கொடுக்க மாட்டேங்கிறாரு, தகாத வார்த்தைகள் பேசுகிறாருன்னா அவர் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அந்த டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளத்தில். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரேஷன் கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை மறக்காமல் பார்த்துக்கோங்க. முதல்ல இகேஒய்சி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுடைய விவரங்கள் சரி பார்த்துக்கோங்க. 3வது ஆதார் அண்ட் மொபைல் 2மே இணைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 2500 ரூபா தொடர்பான எந்த இஷ்யூவும் வராது. 4வது ரேஷன் கடையில் பொருள் கிடைக்கிறது, விலை, அளவு இது எல்லாமே சரியாக இருக்கான்னு கவனிச்சுக்கோங்க. 5வது ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் அண்ட் பேக் சிஸ்டம் அப்படிங்கிறது கூடிய விரைவிலே வரப்போகுது. இது எல்லாத்த விட நம்மளுக்கு ரேஷன் கார்டு வாயிலாக தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது வருது. இதில் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய்ன்னு சொல்லக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் வகை அட்டைதாரர்கள் அனைவருமே எல்லா இகேஒய்சி, ஆதார் சரிபார்ப்பு எல்லாத்தையும் சரியாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உயர்த்தப்பட்ட 2500 தொகை அப்படிங்கிறது உங்கள் வங்கி கணக்குக்கு வரும். உங்கள் 3 கார்டு இருக்கிறவங்களுக்கு தான், அதாவது இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறது மாதம் இந்த மகளிர் உரிமை தொகையில் 1000 ரூபாயாக இருந்தாலும் 2500 ரூபாயாக இருந்தாலும் முன்னுரிமை உங்களுக்கு தான் வழங்கப்படுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இகேஒய்சி எதுவும் முடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு உடனே முடிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யார் எத்தனை நபர் இருக்காங்களோ, குறிப்பாக இந்த ஏஏஒய் அட்டைதாரர்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் மாதம் இனிமேல் 35 கிலோ அரிசி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே இகேஒய்சி கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். இல்லை அப்படின்னா எத்தனை பேர் இகேஒய்சி செஞ்சுருக்கீங்களோ, அதாவது இப்போ நீங்கள் மாதம் ரேஷன் பொருள் நீங்கள் வாங்குறீங்க, உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்களுடைய கைரேகை மட்டும் மாதம் பதிவாகிட்டே இருக்கும். மிச்சம் உங்கள் கார்டில் 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம். 7 பேருடைய கைரேகை பதிவாகாது. 7 பேரில் 2 பேர் தான் செஞ்சுருக்காங்க, மிச்சம் 4 பேர் இன்னும் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு 3 பேருக்கான அந்த கைரேகை மட்டும்தான் பதிஞ்சிருக்கும். அப்போ 3 பேருக்கு ஒரு ஆளுக்கு 7 கிலோன்ற வீதம் உங்கள் குடும்பத்துக்கு 21 கிலோ தான் கொடுப்பாங்க. இதுவே 5 பேரும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, 7 பேரும் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 கிலோ அரிசி எப்பவும் போல் தடையில்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் இகேஒய்சி
செய்யலை அப்படின்னா உங்களுக்கு அரிசியோட அளவு அண்ட் ரேஷன் பொருளோட அளவு எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏஏஒய் வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 35 கிலோவுக்கு மட்டும் இதுவே மற்ற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நீங்கள் ஈக்குவைசி செய்யலைன்னா அந்த ஒரு நபருக்கான வேல்யூ அப்படிங்கிறது, அதாவது ஒரு நபருக்கு வந்து 1/2 கிலோ சேர்த்து கொடுப்பாங்க. சர்க்கரையாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி. அந்த ஒரு நபர் இல்லை அப்படின்றப்ப உங்களுக்கு 1/2 கிலோ அளவுக்கு தான் ஒரு நபருக்கு கிடைக்கும். அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் மெயினான அப்டேட் இப்போ தான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து நிதி பட்ஜெட் தாக்கலில் மகளிர் உரிமை தொகை பற்றி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அப்போ எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஆனால் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு கண்டிப்பாக எப்படியாச்சும் சர்ப்ரைஸாக கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவர் நிதி பட்ஜெட்டை ரொம்ப கால்குலேட் பண்ணி தான் கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த சட்டப்பேரவையில் இயக்கப்பட்ட 2 அறிவிப்பு பட்ஜெட் தாக்கலில் சொல்லப்படாத அறிவிப்பு அப்படிங்கிறது. இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது அண்ட் 2வது சூப்பர் 6 திட்டம், அதாவது அன்னபூரணி திட்டம், கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்குறது அப்படிங்கிறது. இது வந்து நிதி பட்ஜெட் தாக்கலில் சொல்லவே கிடையாது. ஆகஸ்ட் 15 அன்னைக்குன்னு கூட சொல்லலை. சடனாக சட்டப்பேரவையில் இதை பற்றின அப்டேட்டை 2 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்போ இதோடைய மெயின் தீம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சட்டப்பேரவையில் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது மகளிர் உரிமை தொகை எப்போ வரும் அப்படிங்கிறது தான். அப்போ கூடிய விரைவில் ஏன் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செப்டம்பர் 15லே உங்களுக்கு போடுவாங்களான்றதுக்கு டவுட்டு தான். ஆனால் அதுக்கான அறிவிப்பு வெளியாகும் செப்டம்பர் மாதத்தில். அதுக்கான அரசாணை அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி ஜிஓ அப்படிங்கிறது வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பேருந்து பயணம் இருக்குது இல்லையா, அது வந்து வெற்றி பயண திட்டம் அப்படின்ற பேரில் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திலேருந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பஸ்ஸுகள்லையுமே, குறிப்பாக எல்எஸ்எஸ் பஸ்ஸு, எக்ஸ்பிரஸ்ஸு, அதுக்கப்புறம் டீலக்ஸு, இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் வண்டி, ப்ளூ கலர் வண்டி, இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த வண்டிகளில் கூட உங்களுக்கு இலவச பயணம். ஆனால் எஸ்சிடிசியில் இலவச பயணம் இருக்கா இல்லையா அப்படின்றது இது வரைக்குமே அரசாணை வெளியிடலை. அதுக்கான தகுதி வரம்பு எல்லாமே முன்னாடியே சொல்லுவாங்க. இந்தந்த பஸ்ஸுகளில் மட்டும்தான், இந்தந்த ரூட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கட்டாயம் வந்து இலவசம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான சில தகுதி அண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது முன்கூட்டியே சொல்லுவாங்க. அதை பற்றின அப்டேட் வந்தது அப்படின்னா நம்ம சேனல்லே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி சூப்பர் 6 அன்னபூரணி திட்டம் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் 2027 பொங்கலுக்கு தான் நம்மளுக்கு சரியான பொங்கலாக இருக்க போது. அப்பையிலேருந்து உங்களுக்கு இலவசமாக வருஷத்துக்கு 3 சிலிண்டர் அப்படின்றது கொடுப்பாங்க. இதை எதுக்கு இங்கே சொல்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? இதே மாதிரி தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது நிதி பட்ஜெட் தாக்கலில் எதுவுமே இதை பற்றின அப்டேட் கூட சொல்லலை. ஆனால் திடீர்னு உங்களுக்கு இதுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது. மகளிர் உரிமை தொகையை அப்டேட் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான தகுதி வரம்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். முக்கியமான தேவையான ஆவணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதை பற்றின அப்டேட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கொடுக்குறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கூடிய விரைவிலே மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் அண்ட் முதியோருக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் அப்படிங்கிறது கட்டாயம் தாவேகா அரசு அப்படிங்கிறது செயல்படுத்தும் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றின அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெய்லி சுட சட்டப்பேரவையில் வெளிப்படக்கூடிய முக்கியமான தமிழக மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய திட்டங்கள் ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு வீடியோவாக போட்டுருவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.